ஹலோ பசங்களா, இன்னைக்கு கிரேட் 9 CBSE Ganita Manjari மேத்ஸ் சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எக்ஸசைஸ் செட் 2.4 தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம் அலாங் வித் ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸோட. ஆல்ரெடி டில் எக்ஸசைஸ் செட் 2.3 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி சயின்ஸ்லேயுமே சாப்டர்ஸ் 4 and 5 டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்ட் அஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் மிக்சர்ஸ் and their separation அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேத்ஸில் ஆல்ரெடி சாப்டர்ஸ் 1 and 3 ஃபர்ஸ்ட் சாப்டர் தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தேர்ட் சாப்டர் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுவும் வேணும்னா பிளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். லெட் அஸ் பிகின் வித் ஆர் எக்ஸாம்பிள் 9. என்னன்னு பார்ப்போமா? தி காஸ்ட் ஆஃப் அ ஜேர்னி இஸ் கிவன் பை தி லீனியர் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. சி ஆஃப் டி அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அ ஜேர்னி for the distance they traveled. அதுக்காக C of D. அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீ உனக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ அப்படின்னு நம்மளும் வச்சுக்கலாம். ஓகேவா? C of D வந்து 100 + 60D. இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன். அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 60 rupees ஏறுது. 100ன்றது பேஸ் ஃபேர். நம்மளுக்கு இதை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ரைட்டா? 100ன்றது பேஸ் ஃபேர். அதுக்கப்புறமா இவங்க போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 60 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. Where C indicates total cost in rupees and D is the distance traveled in kilometer. Let us make a table of values for D varying from 0 to 10 km. 0 to 5 இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம 0 to 10க்கு இதே மாதிரி போட சொல்கிறாங்க. And show how the cost increases for every kilometer. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் காஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாரு. இப்போ 5 வரைக்கும் அவங்க போட்டாங்க. அப்போ 6க்கு எப்படி இருக்கும்? 100 கிலோமீட்டர் 6னா உன் ஃபங்க்ஷன் என்ன? 100 + 60D. 60 × 6 அப்போ 360 + 100 460. இப்போ பேசிக்கலி எப்படி எழுதுன்னு பாரு. 100ன்றது ஃபிக்ஸ்டு, 60 ஏறிக்கிட்டு இருக்கு. இங்கே 460னா அடுத்தது 520 580 640 700. சரியா? இப்படி தான் ஏறுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு இதுக்கும் 60 ஏறுது. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ லீனியர் அண்ட் எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் growth. ஏன்னா a constant number 60 is getting increased for every kilometer, for every distance we traveled. So in this example, as the value of D increases by 1 kilometer, D increase ஆக the value of the cost function increases by a fixed amount of 60 rupees. This is an example of linear growth. ஒருவேளை இதுவே கம்மி ஆகிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோ, that is an example for linear decay. அது நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருச்சா? ஓகே, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். வாட் இஸ் தி காஸ்ட் ஃபார் ட்ராவலிங் 15 கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? ஃபார் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வில் தி காஸ்ட் ஆஃப் தி ஜேர்னி பி? 700. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன? சி ஆஃப் டி வந்து 100 + 60D. முதல்ல என்ன கேள்வி? 15 கிலோமீட்டருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. சி ஆஃப் டி கேட்குறாங்க. 100 + 60 × 15. 100 + 6 15s are 90. 0. அப்போ 1000 rupees. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஃபார் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வில் தி காஸ்ட் ஆஃப் தி ஜேர்னி பி? இது இங்கே காஸ்ட் ஆஃப் தி ஜேர்னி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சி ஆஃப் டி காஸ்ட் ஆஃப் தி ஜேர்னி அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்? உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, டி கேட்குறாங்க. அப்போ 60D மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். 100 இந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னா 600 ஆயிடும். டி வந்து 600/60 which is nothing but 10 kilometers. ஓகேவா? ஸோ இது இந்த திங்க் அண்ட் ரிஃப்ளெக்டோட ஆன்சர்ஸ். என்ன எக்ஸாம்பிள் 10 பார்க்கலாம். தி ஹைட் ஆஃப் வாட்டர் இன் அ சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இஸ் 3 meter அட் தி ஸ்டார்ட் ஆஃப் சம்மர். சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் இருக்கிற ஹைட் வந்து 3 meter தான் இருக்குது. ஆப்வியஸ்லி சம்மர்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹைட்டு, ரைட்டா? அப்போ என்ன சொல்ல போகிறாங்க? லீனியர் டிகேக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகுது.
the height at the end of t months is given by the linear function கொடுத்துட்டாங்க. So startingல 3 இருக்கு. h of t வந்து 3 minus 0.5t. So ஒவ்வொரு மந்த்தும் 0.5 கம்மியாகுது. What will be the height of the water at the end of 5 months? 5 மாசம் முடிவுல என்ன இருக்கும்? h of t என்ன பார்த்தோம்? 3 minus 0.5t, ரைட்டா? ஸோ 5 months முடிவில் அது என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ t வந்து 5 monthஸாக இருந்துச்சுன்னா முடிவில் என்னவா இருக்கும்? ஹைட்டு 3 minus 0.5 into 5. 3 minus 2.5, 0.5 மீட்டராக இருக்கும். ஆஃப்டர் 5 monthsக்கு அப்புறம் இது 0.5 மீட்டராக இருக்கும். அப்போ ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் தண்ணியே இல்லாமல் போயிடும், 0 ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே இது linear growth அப்படின்றது describes a linear pattern where a quantity increases by a constant amount. இங்கே 0.5 டிக்ரீஸ் ஆகுது. Similarly, linear decay அப்படின்றது it describes a linear pattern where a quantity decreases by a constant amount over equal intervals. So இது வந்து it's a perfect example for linear decay. சரியா? இப்போ exercise செட்டுக்குள்ள போலாம். Suppose a plant has height 1.75 feet and it grows by 0.5 feet each month. ஒரு plant initially 1.5 feet இருக்கு. ஸோ பார்த்த உடனே உனக்கு லீனியர் எக்ஸ்பிரஷன் உனக்கு கொடுக்க தெரியணும். ஸோ பிளான்ட்டோட ஹைட்டு தானே எவ்வளோ ஆகுதான்? 1.75லேருந்து ப்ளஸ் 0.5 தான் எழுது ஆஃப்டர் ஃபார் ஈச் மந்த். ஸோ 0.5 n. நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது என்னது? பிளான்ட்டோட ஹைட்டு. இப்போ ஹைட் ஆஃப்டர் n monthsன்னு வச்சுக்கலாம் இதை ஃபங்க்ஷனை. ஹைட் ஆஃப்டர் n months வந்து 1.75 ப்ளஸ் 0.5 n. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப்டர் 7 monthsக்கு அப்புறம் கேட்குறாங்க. ஸோ n வந்து இப்போ 7. அப்போ ஹைட் என்ன? 1.75 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 7. 0.5 இன்ட்டு 7 வந்து 3.5. 4.75, 5.25. இவ்வளோ ஃபீட் இருக்கும். ஏன்னா ஃபீட்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இவ்வளோ ஃபீட் ஆஃப்டர் n months. ரைட். அடுத்த கொஷின். மேக் a table of values for t varying from 0 to 10 months. ஸோ t தான் மந்த்ஸ்ன்னு வச்சுக்கலாம். how the height h எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? ஹெச்சை கண்டுபிடிப்போம். t வந்து 0வாக இருக்கும் போது அது எவ்வளோவா இருந்துச்சு? 1.75 இருந்தது. இப்போ 1, 2, 10 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1.75லேருந்து 0.5 கூடணும். ஒவ்வொரு இதுக்கும் 0.5 கூடிக்கிட்டே வரணும். ஸோ 2.25, அடுத்தது 2.75, 3.25, 3.75, 4.25, 4.75, 5.25, 5.75. எத்தனை வந்துருக்கும்? 0, 1, 2, 3, 5, 6, 7, 8 வரைக்கும் வந்துட்டோமா? 9க்கு வந்து 6.25, 10க்கு 6.75. இதுதான் 10 months ஓடுது. சரியா? Find an expression that relates h and t and explain why it represents linear growth. எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. இதை தான் நம்ம முதலையே எழுதிட்டோம். இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் which relates ஹைட்டையும் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டீயவும். இவங்க வந்து மந்த்ஸை வந்து டீன்னு எடுத்துக்கிட்டாங்க. நான் இங்கே என்னன்னு வச்சுருக்கேன். ஸோ நீ டீன்னு வச்சுக்கிறேன்னா ஹைட் ஆஃப்டர் டைம் number of months 1.75 plus 0.5 tன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். அண்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? and explain why it represents linear growth. It represents linear growth because it increases by a constant number of 0.5 every month. ஒவ்வொரு மாதமும் 0.5 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால it represents linear growth. சரியா? ஓகே. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். A mobile phone is bought for 10,000 rupees. ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. Its value decreases by 800 every year. ஒவ்வொரு வருஷமும் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகலை, இங்கே டிப்ரிஷியேட் ஆகுது, கம்மியாகிக்கிட்டே போகுது. நம்ம செகண்ட் ஹேண்டில் கொடுக்கும்போது நம்மளுக்கு நார்மலி விலை கம்மியாக தானே கேட்பாங்க, கரெக்டாக? கூடாது இல்லை?
Find the value of the phone after 3 years. So initial value என்ன second questionக்கு 10,000. Every year depreciation எவ்வளவு 800. Find the value of the phone after 3 years. இதுக்கு முதல்ல ஒரு function எழுதிடலாமா? Amount after particular period of time. இப்போ 10,000 minus 800 t. இது number of months, where t represents the number of months. Number of years. இங்க years தானே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வேல்யூ ஆஃப் தி ஃபோன் ஆஃப்டர் 3 years அப்படின்னா டைம் வந்து 3 yearsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ a of 3 என்ன? 10,000 minus 800 into 3. 800 into 3 என்னது? 224. 8 into 3 வந்து 2400. ஸோ 2,400 போச்சுன்னா 7,600 ருபீஸில் இருக்கும் வேல்யூ ஆஃப்டர் 3 years. ஓகேவா? அடுத்து மேக் அ டேபிள். இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரிங் ஃப்ரம் 0 to 8 இயர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது டிப்ரிஷியேட் ஆகுறத காட்ட சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வேல்யூ வி. இவங்க வி அண்ட் டியை ரிலேட் பண்ண சொல்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், இதை வி ஆஃப் டின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓகேவா? இதை வி ஆஃப் டின்னு போட்டுக்கோ. அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க இங்கே வேல்யூ அதை ரெப்ரசென்ட் பண்ணதுனாலையும் டி இதை ரெப்ரசென்ட் பண்ணதுனாலையும் நம்ம வி ஆஃப் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது டி, நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும் போது 10,000 இருக்குது. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 8 இயர்ஸ்க்கு. 8, சரியா? $10,000லேருந்து 800 குறையணும். குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 9,200 வரும். திரும்ப இதுலேருந்து ஒரு 800 குறையணும், 8,400, 7,600. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது 3 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 6,800, 800 குறையும். அதுக்கப்புறம் 6,800ல் 800 போச்சுன்னா 6,000, 5,200, 4,400 வரும். அதுக்கப்புறம் 3,600. இதுதான் 8 இயர்ஸ்க்கு உள்ள வேல்யூஸ் கம்மியாயிடுது. ஸோ பேசிக்கலி இது வந்து கம்மியாயிட்டே போகுது, 800. ஸோ இது லீனியர் டிகே. Find an expression that relates V and T and explain why it represents linear decay. It represents linear decay because a constant number of 800 rupees is getting depreciated every year. அப்படின்ற ரீசனை நீ இதுக்கு கொடுத்துணும் தேர்ட் கொஸ்டினுக்கு. சரியா? And third question. The initial population of a village is 750. Every year 50 people move from a nearby city to the village. Initial population வந்து 750 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 50 people மூவ் அப்படின்னு பார்த்ததும் 50 people இங்கேருந்து போகிறாங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. அப்போ நீ கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஃபுல் சென்டென்ஸையும் ரீட் பண்ணு. 50 people மூவ் ஃப்ரம் அ நியர்பை சிட்டி டு த வில்லேஜ். பக்கத்துலேருந்து இங்கே வராங்க. அப்போது இட்ஸ் கோயிங் டு பி அ லீனியர் க்ரோத். சரியா? ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் தி வில்லேஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். நம்மளோட முதல்ல லீனியர் ஃபங்க்ஷன் ஏதாவது ரெண்டு இது அவங்களே கொடுத்துருக்காங்களா? ஓகே, பாப்புலேஷனை பியாவும் இயர்ஸை டீயாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். பி ஆஃப் டி 750 முதல்ல இருக்குது, 50 இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு வருஷமும். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஃபைண்ட் தி பாப்புலேஷன் ஆஃப்டர் 6 இயர்ஸ். அப்போ டி வந்து 6ஆ? பி ஆஃப் டி என்ன? 750 + 50 × 6, 750 + 300. 750 + 300 என்னது? 1050. இதுதான் பாப்புலேஷன் ஆஃப் தி வில்லேஜ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் டி வேரிங் ஃப்ரம் 0, அதே மாதிரியே 0 to 10 இயர்ஸ்க்கு கேட்குறாங்க.
ஸோ டி வந்து நீ 0லேருந்து எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0னா எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வந்துச்சாங்க? 750. அதுக்கப்புறம் 50-50 இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். 800 850 900 950 1000 1050. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச 6 இயர்ஸும் வந்தது, ரைட்டா? 1100 1150 1200 1250. ஸோ டேபிள் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம டேபிள் மேக் பண்ணியாச்சு. ஃபைண்ட் அன் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம முதலையே கொடுத்துட்டோம். ஏன்னா 50-50 ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால இட் ரெப்ரசன்ஸ் லீனியர் growthன்ற ரீசனும் நீ கொடுத்துடலாம். சரியா? And now let's move on to the fourth question. A telecom company charges 600 rupees for a certain recharge scheme. நம்மளோட ரீசார்ஜ் பண்ணுற ஸ்கீமுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலி எது சொல்கிறது, டிடிஹெச் நம்ம போடுவோம்ல, வீட்டில் டிடிஹெச் போடுவோம், இல்லை ஒய்ஃபை போடுவோம். நீங்கள் 6 months பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னு ஒரு அமௌண்ட், நம்மளுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் சொல்லுவாங்க. மாதம் அது கம்மியாகிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 தான் 6 months அப்படின்னாங்கன்னா மாதம் அது 500 கொஞ்சம் போய் 6 months முடிவில் 0 ஆகிடும். ஸோ தட் வி ஹேவ் டு அகெயின் ரீசார்ஜ். அந்த மாதிரி ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம் 600 rupees for a certain recharge scheme. In the prepaid balance is reduced by 15 each day after the recharge. ஒவ்வொரு நாளும் 15-15 கொஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிடலாம். இவங்க இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணதுனால நான் அதையே நானும் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி வசதியோ நம்ம அதை மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது ஈஸியாக தோணுதோ அதை. சரியா? 600 minus 15x. x is the number of days. இந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்கு 15-15 கொஞ்சிக்கிட்டே போகும். 2 days அப்படின்னா 30 குறையும், 3 daysனா 45 குறையும், அந்த மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரைட் அன் ஈக்குவேஷன் தட் மாடல்ஸ் தி ரிமைனிங் பேலன்ஸ் ஆஃப்டர் யூசிங் தி ஸ்கீம் ஃபார் x days. அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். Explain why it represents linear decay, because there's a decrease of a constant amount of 15 is getting decreased every day. So it is an example for linear decay. After how many days will the balance run out? Balance run out ஆனா பேலன்ஸே இல்லாமல் எப்போ போகும்? அது எப்போ 0 ஆகும்? அப்போ b of x வந்து எப்போ 0ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை கூட ஈக்குவேட் பண்ண வேண்டியது தான். செகண்ட் 600 minus 15x வந்து 0 கூட நீ ஈக்குவேட் பண்ணிக்கோ. 15x வந்து 600. அப்போ x என்ன? 600 by 15 வந்து 40 டேஸ்க்கு அப்புறம் 0 ஆயிடும் பேலன்ஸ். சரியா? மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் வேரிங் ஃப்ரம் 1 to 10 days. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க 1 to 10 daysக்கு. ஸோ இது எக்ஸு, இது நம்ம பி ஆஃப் எக்ஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் இவ்வளோ டேஸ். ஃபஸ்ட்டு 0 இருக்கும் போது நம்மளுக்கு 600 இருந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொன்றுத்துக்கும் 15-15 குறைக்க வேண்டியது தான். இங்கே 585, 585ல் 15 போச்சுன்னா 570, இதில் 15 போச்சுன்னா 555, அப்புறம் 540, 525, 510, 495, 480, 465, 450. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் 450 இருக்கும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். 40 டேஸ்க்கு அப்புறம் 0வாகவே ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. சரி, 3 கொஸ்டினும் முடிச்சாச்சா? ஸோ தட்ஸ் இட். ஸோ எக்ஸசைஸ் 2.4 கம்ப்ளீட் செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செஷனில் 2.5 பார்க்கலாம் அலாங் வித் அந்த எக்ஸாம்பிள்ஸோட. சரியா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். And see you all in the next session. Till then, take care. Bye-bye.